சென்னை ஆவடியில் தனியார் வங்கியில் 7 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து பலே சீட்டிங்கில் ஈடுபட்ட குடும்ப குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? சென்னை ஆவடியில் வசித்து வந்தவர்கள் வினோத் சர்மா, ஷர்மினா தம்பதி. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக தொழில் முன்னேற்றத்திற்கு கடன் வேண்டும் என்று கூறி சிட்டி யூனியன் வங்கியில் லோனுக்கு அப்ளை செய்துள்ளனர். ஆவணங்கள் சமர்ப்பித்து 7 கோடி ரூபாய் தொகையையும் பெற்றுள்ளனர். ஒரு சில வருடங்கள் வாங்கிய லோன் தொகைக்கான இஎம்ஐயை முறையாக செலுத்தி வந்துள்ளனர். அதன்படி கடனாக பெற்ற 7 கோடி ரூபாயில் 4 கோடி ரூபாய் வரை செலுத்தியவர்கள் அதற்கு பிறகு தலைமறைவானார்கள். இஎம்ஐ தொகையை கட்டாமல் இருந்ததால் வங்கி ஊழியர்கள் வினோத் சர்மாவின் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முயன்றனர். அப்போது அவர்கள் போக்கு காட்டுவது தெரிந்து சந்தேகமடைந்த ஊழியர்கள் வங்கியில் தெரிவிக்க வினோத் சர்மா லோன் வாங்கும்போது கொடுத்த ஆவணங்களை புரட்டியுள்ளனர். அதில் கடனுக்காக வினோத் சர்மாவின் குடும்பத்தினர் சமர்ப்பித்த ஆவணங்கள் அனைத்தும் போலியானவை என்பது தெரிய வந்தது. மேலும் கடனுக்காக அவர்கள் அடமானம் வைத்த சொத்து மீது பூந்தமல்லி சிவில் கோர்ட்டில் வில்லங்க வழக்கு நிலுவையில் இருந்துள்ளது. அந்த உண்மையை மறைத்து 7 கோடி ரூபாய்க்கு கடன் பெற்றிருப்பது தெரிந்து வங்கி ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்நிலையில் 3.5 கோடி ரூபாயை திருப்பி செலுத்தாமல் ஏமாற்றியதாக வினோத் சர்மாவின் குடும்பத்தினர் மீது சிட்டி யூனியன் மேலாளர் விஜய கணேஷ் போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த அதிகாரிகள் வினோத் சர்மா, அவருடைய மனைவி ஷர்மினா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் விவேக் சர்மா, சப்னா ஆகிய 4 பேரை கைது செய்தனர். வங்கி மோசடி தொடர்பாக 4 பேரிடம் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைக்கு பிறகு 4வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலி ஆவணங்களை சமர்ப்பித்து வங்கியில் 3 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.